அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க பீஃப் எப்படி பெட்டுறது பார்க்கலாம். பீஃப் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள். இது தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மிளகாப்பொடி, மட்டன் மசாலா, ஜீரகப்பொடி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் தக்காளி கொடுத்துருவோம். வெங்காயம் கொடுத்தாச்சு, வதக்கிடுவோம். வதங்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு கொடுத்துருவோம். இஞ்சி பூண்டு வாடை கொஞ்சம் போகட்டும். வதங்கிடுச்சு. தக்காளியை கொடுத்துருவோம். வேகட்டும் தக்காளி கொஞ்சம். வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் கொடுத்துருவோம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மட்டன் மசாலா, ஜீரகப்பொடி. இதில் பீஃபை கொடுத்துருவோம். வதங்கிடுச்சு. ஏற்கனவே உப்பு கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி கொடுத்துக்கோ. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடும். குக்கர் போட்டு மூடியாச்சு. இதில் ஒரு 6-7 விசில் விட்டால் போதும். பீஃப் பாட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். கைப்புளி ரசம். இது வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். மிளகா சுட்டு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு. இதை ஒரு வதக்கி வெங்காயத்தை வதக்கி இதில் கொட்டியாச்சு. இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இதில் கத்திரிக்காய் சுட்டு வேணுமோ போட்டுக்கலாம்.
நான் போடலை. இப்படி இது ஒரு மாடல். இதான் எப்படி இருக்குது பாரு. வச்சாச்சு ரசம். கரெக்டாக இருக்கு. அவ்வளோதான், இதான் ரசம். சரி, விசில் அடங்கிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ ஒரு பேனில் மாற்றிடுவோம். பேனில் மாற்றியாச்சு. இது நல்லா சுண்டட்டும். மூடி போட்டு நல்லா போட்டோம். சரி, திறந்து பார்க்கலாமா எப்படி இருக்குது. இதோ பீஃப் பெரட்டல். அவ்வளோதான். வெள்ளை சாப்பாட்டுக்கு போட்டு பெருசாக சாப்பிட்லாம். ரசம் ஊற்றி கொஞ்சம் அள்ளி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.